بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி என்று வல்ல ரஹ்மான் தன் வான்மறையிலே சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு அஷ்ஷஃபாஅத்து ஃபில் ஃபிக்ரில் இஸ்லாமி, இஸ்லாமியர்களுக்கு மத்தியில இஸ்லாமிய பார்வையில இந்த ஷஃபாத் என்று சொல்லப்படக்கூடிய நாளை மறுமை நாளிலே கியாமத்து நாளிலே நரகத்தில் கிடக்கக்கூடிய மக்களையும் சரி, அந்த அமளிதுமளியுடைய அந்த கியாமத்து நாளில் தீர்ப்புக்கு அந்த நேரத்தில் பரிந்துரை செய்வதை பற்றி இஸ்லாமியர்கள் எப்படி அறிந்து வைத்திருக்கிறார் என்ற தலைப்பில் பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கும். ஷஃபாத் என்று சொல்லுவோம். ஷஃபாத் செய்வார்கள், எங்களுக்கு ஷஃபாத் செய்வார்கள், பரிந்துரை செய்வார்கள் என்று சொல்லுவோம். ஒரு கவிஞர் கூட சொல்லுவார், அஷ்ஷஃபாத்த யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுவார் தமிழ்ல. அந்த அளவுக்கு ஷஃபாத்தை பற்றி இந்த மக்களுக்கு மத்தியில பிரபல்யமா இருந்தாலும் கூட தப்பும் தவறுமாக பல்வேறு கோணத்திலே அவங்க என்ன நினைத்தார்களோ அந்த விளக்கத்தை விளங்கி வைத்து தானும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுக்கக்கூடிய சமுதாயமாக நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் அறிஞர்களும் சரி பொதுமக்களும் புறப்பட்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த ஷஃபாத்தை பற்றி இஸ்லாம் குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக சொல்லி தந்திருக்கிறார்கள். மார்க்கம் பரிபூர்ணதா மட்டுமல்லாமல் மார்க்கம் தெளிவான மார்க்கமாகவும் சத்தியமான மார்க்கமாகவும் மனிதன் புரியக்கூடிய அளவுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சட்டத்தை தந்திருக்கிறான் ரசூல் மூலமாகவும். இன்று குர்ஆனை பார்த்து அறகுறையாக பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் ஷஃபாத்தை மொத்தமாக இல்லை அப்படின்னு சில ஆயத்துகள் குர்ஆன்ல இருந்து பெற முடியும், ஷஃபாத் யாரும் யாருக்கும் செய்ய முடியாது பரிந்துரை மறுமையில என்றும் விளங்கி கொண்டார்கள், தப்பும் தவறுமாக. காரணம் என்ன? அவர்கள் குர்ஆன் மீது ஆழமான நம்பிக்கை இல்லை, மட்டுமில்லாமல் ஆழமாக சிந்திக்கல. அதனால யாரும் யாருக்கும் ஷஃபாத் மறுமையில செய்ய முடியாது என்று விளங்கி கொண்டார்கள், தப்பு.
யாருக்கு செய்ய முடியாது என்று சொன்னால் குறிப்பாக காபிர்கள் முஷ்ரிக்கீன்களுக்கு சிலவர்களுக்கு செய்ய முடியாது என்பதை அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இன்னும் சிலர்கள் என்ன நினைத்துக் கொண்டார் என்று சொன்னால், கபர் வணக்கத்திலே மூழ்கியவர்கள், கொடி ஜண்டாவிலே எப்பொழுதுமே அடிபணிந்து கிடக்கக்கூடியவர்கள், குராஃபாத் என்று கொள்கை சொல்வார்களே, அதாவது 24 மணி நேரம் அவுலியாக்கள்கிட்ட கேட்டு மன்றாடுவதும், நபிமார்கள்ட்ட கேட்டு மன்றாடுவதும், தங்கள்மார்கள்ட்ட கேட்டு மன்றாடுவதும், ஷேகுமார்களை கேட்டு மன்றாடுவதும், இப்படியே நாதாக்களிடத்திலே சரணடைவதும், இப்படி ஒரு கூட்டம் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அவர்கள் கண்டவர்கள், நின்றவர்கள், போனவர்கள், படித்தவர்கள் எல்லாருமே ஷஃபாஅத் செய்வார்கள் என்றுதான் இவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே மரணித்தவர்கள் இடத்துல போய் கூட எங்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள் என்று இம்மையிலே மறுமையிலே கேட்கிறார்கள். இது மகத்தான கொடிய பாவம். இப்படி ஷஃபாஅத்தை வழங்கியது மாபாவம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது ஒரு கருத்து இருக்கிறது. பரிந்துரை செய்வார்கள், நபிமார்கள் செய்வார்கள், நல்லவர்கள் செய்வார்கள், மூமின்கள் செய்வார்கள், மலக்குமார்கள் செய்வார்கள் என்றும் குர்ஆன் ரீதியா ஹதீஸ் ரீதியா பார்க்க முடிகிறது. செய்வார்கள். யாருக்கு செய்வார்கள், எப்படி செய்வார்கள், எப்பொழுது செய்வார்கள், யார் செய்வார், யாருக்காக செய்யப்படும், அந்த நிபந்தனையோட தான் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஷஃபாஅத் என்பது உண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நிபந்தனை வச்சிருக்கிறான். யாருக்காக வேண்டி செய்ய வேண்டும், யார் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த சிறிய ஜும்மா உரையில் நாம் பார்ப்பது கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஷஃபாஅத்தை வைத்துத்தான் சிலர்கள் வழிகெடுக்கிறார்கள். ஏகத்துவத்திலிருந்து, தௌஹீத் சிந்தனையிலிருந்து ஷிர்கின் பக்கம் மக்களை அழைத்துக் கொள்ளக்கூடிய சில உலமாக்கள் இந்த ஷஃபாஅத் செய்வார்கள். அதனால எல்லாரும் கபூர்ல யார் யாரெல்லாம் அவங்க தூங்கி கொண்டிருக்காங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க, நபிமார்கள்ட்ட கேளுங்க என்று இப்படி ஒரு சொல்லக்கூடிய கட்டத்தில் இந்த தலைப்பை வைத்து சிலர்கள் நாசத்தின் பக்கம் போனதுனாலதான் இந்த தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஷஃபாஅத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலே நமக்கு செய்ய போகிறார்கள். நான் சொன்ன மாதிரி நல்லவர்களும் செய்ய போகிறார்கள், மலக்குமார்களும் செய்ய போகிறார்கள். குர்ஆன் ரீதியாகவும் ஹதீஸ் ரீதியாகவும் இது ஆதாரம் இருக்கிறது. ஆனால் இப்படி சொன்ன மாத்திரத்திலேயே ஏன் நல்லவர்கள் செய்தால், நபிமார்கள் செய்தால் அவர்கள் அடங்கப்பட்ட இடத்துல போய் நாம் போய் அவரிடத்துல பரிந்துரை தேடக்கூடாது என்ற சிந்தனை வருவது இருக்கிறது. மகத்தான பாவம் மட்டும் இல்லாமல் மன்னிக்க முடியாத பெரும்பாவம் உலகத்திலே போய் கேட்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷஃபாஅத்தை இவரிடத்துல தேடுங்கள் தேடுங்கள் என்றும் எங்கேயும் சொல்லவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்துல ஷஃபாஅத் தேடுங்கள் கேளுங்கள் என்றும் சொல்லவில்லை. அந்த அடிப்படையில் யார் செய்வார்கள், யாருக்காக வேண்டி செய்வார்கள், எப்பொழுது செய்வார்கள், எப்படி செய்வார்கள், எந்த நேரத்தில் செய்வார்கள், யாருக்கு மட்டுமே யார் செய்ய முடியும் என்ற விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்னால் சகோதரர்களை ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். சில ஆயத்துகள் குர்ஆன்ல வரும் ஷஃபாஅத்தே கிடையாது என்று. அது யாருக்கு என்று சொன்னால் காஃபிர்களுக்கு கிடையாது. அல் முர்தத்தூன, இஸ்லாத்தில் இருந்து வேற கொள்கைக்கு போயிட்டாங்களே, மதம் மாறிட்டாங்களே, அவர்களுக்கு கிடையாது. முஷ்ரிக்கீன்கள் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே இணை வைக்கிறார்களே, கபர் வணக்கம் செய்கிறார்களே, அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்க மாதிரி அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கும் சக்தி இருக்குன்னு நினைக்கிறார்களே, அவர்களுக்கும் ஷஃபாஅத் கிடையாது. அதுபோல அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்தார்களே, அவர்களுக்கும் ஷஃபாஅத் கிடையாது. பொய்யிலே மூழ்கியவர்கள், முனாஃபிகீன்கள், இதுபோல வேணுமென்ற ஒரு ஆத்மாவை, முஸ்லிமான ஆத்மாவை கொலை செய்தவர்களுக்கும் மறுமையில் ஷஃபாஅத் கிடையாது என்றுதான் குர்ஆனை ஆராய்ச்சி செய்யக்கூடிய பெருமக்கள் எல்லா வசனங்களையும் ஒப்பிட்டு பார்த்து விளக்கம் தரக்கூடிய மாமேதவிகள் சொல்லி தரக்கூடியதை பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், சூரத்துல் பக்ராவிலே ஒரு வசனம் வரும். அல்லாஹ் சொல்கிறான், வத்தகு யௌமன், ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷையா, ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு பயனளிக்கவே முடியாது, அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது வலா யக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன், யாரும் யாருக்கும் பரிந்துரையும் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. நல்ல சிந்திக்கிறேன், பாடமா தான் இருக்கும் சகோதரர்களே. அந்த மாதிரி தலைப்பு தந்திருக்காங்க. வலா யக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன், யாரும் யாருக்கும் ஷஃபாஅத் செய்ய முடியாது, அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். வலா யூஹது மின்ஹா அத்லுன்,
ஒரு ஈட்டுத் தொகையை கொடுத்து, கோடான கோடி தீனாரை கொடுத்து, மில்லியன் கணக்கில் தீனாரை கொடுத்து, யா அல்லாஹ் நான் பாவிதான் விட்டுவிடு என்று சொன்னால் அது விட்டுவிட முடியாத அந்த நாள், கொடுமையான நாளை, அந்த அமளிதுபலி நாளை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது வலாஹும் யுன்சரூன், அவர்களுக்கு உதவியும் செய்யப்பட மாட்டாது. இந்த வசனத்தை மட்டுமே ஒரு மனிதன் ஆராய்ந்து பார்த்து, குர்ஆனை ஆராய்றதே இல்லை, குர்ஆனை ஆராய்ந்து பார்த்தால் ஷஃபாத் இல்லை என்ற முடிவுக்கு வருவான். அவன் இப்படி வர முடியாது. அடுத்து இன்னும் சில வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஷஃபாத் முதல்ல சொன்னது ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாங்க வருது, செய்வாங்க ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாங்க அல்லாஹ் சொல்றான். இன்னும் அதே சூரத்தில் பக்ரால பார்த்தோம்னு சொன்னா, வலா தன்ஃபவா ஷஃபாத்துன், அந்த நாள்ல ஷஃபாத் பயனளிக்கவும் செய்யாது, இல்ல பிரயோஜனமே அளிக்காது என்று சொல்கிறான். இன்னொரு இடத்துல போய் பார்த்தோம்னா வலா ஷஃபாத்துன், ஷஃபாத் கிடையாதுடா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அனைத்து வசனங்களையும் இமாம்களும் சரி, முஹத்திஸீன்களும் சரி, முஃபஸ்ஸிரீன்களும் சரி, சஹாபாக்களும் சரி, இதெல்லாம் காஃபிர்களுக்கு தான் பொருத்தமாக இருக்கிறது என்றால் இந்த வசனங்கள்லாம் முடியும் பொழுது அல்லாஹ் காஃபிரை பற்றி எச்சரிக்கிறான், முஷ்ரிக்கீன்களை பற்றி எச்சரிக்கிறான், இணை வைப்பாளரை பற்றி எச்சரிக்கிறான், நிராகரிப்பாளரை எச்சரிக்கிறான், முனாஃபிகீன்களை பற்றி எச்சரிக்கிறான், நயவஞ்சகர்களை பற்றி எச்சரிக்கிறான் என்று முடிவுக்கு வரக்கூடிய காட்சி தான் குர்ஆனை நேர்மையோடு சிந்திப்பவர்களுக்கு கிடைக்கிறது. அடுத்து ஷஃபாத் இருக்கு என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் பிரபல்யமான மனதிலே பதிந்த ஆயத்துல் குர்சியிலே சொல்லப்படுகிறது. அந்த ஆயத்துல் குர்சி பரக்கத்துக்காக தொங்கப்படும். எதுவுமே பரக்கத்து கிடையாது சகோதரர்களை, சிந்திப்பதற்கு தான் குர்ஆன் தரப்பட்டது. அந்த ஆயத்துல் குர்சியிலே அல்லாஹ் சொல்கிறான் ஷஃபாத் இருக்கிறது. யாருக்கு இருக்கிறது தான் பிரச்சனை. மந்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு, அவனிடத்துல பரிந்துரை செய்யக்கூடியவர் அந்த நாளிலே பரிந்துரை செய்வார், இல்லா பீதினிஹி, அவனுடைய அனுமதியோடு தான் பரிந்துரை செய்ய முடியும். யார் பரிந்துரை செய்ய முடியும் என்னுடைய அனுமதி இல்லாமல் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப யாருக்காக நீங்க பரிந்துரை செய்தாலும் சரிதான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுமதி தர வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப அவன் அனுமதியோடு பரிந்துரை செய்யலாம் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டினான். இன்னொரு இடத்துல தெளிவாக பார்க்கலாம், மாமின் ஷஃபீஇன், எந்த சிபாரிசு செய்யக்கூடியவன் சரி, இல்லா மின்பாதி இத்னி, அல்லாஹ் அனுமதிச்ச பிறகுதான் அவர் சிபாரிசு செய்ய முடியும். இது தெளிவாக காட்டுது. அப்போ அல்லாஹ் பரிந்துரை செய்வ, யாருக்கும் நம் மனிதனுக்கு மனிதன் பரிந்துரை செய்வதா இருந்தால், நபிமார்கள் பரிந்துரை செய்வதா இருந்தால் அல்லாஹ் சொல்லணும் பரவாயில்ல பரிந்துரை செய்யுங்க, ஆனா இவருக்காண்டி செய்யுங்க, இவருக்கு செய்யாதீங்க என்று அல்லாஹ் சொல்வான் என்பதை அல்லாஹ் தன் திருமறையில பல்வேறு இடத்திலே பரம்பிடித்து காட்டுகிறான். இன்னொரு இடத்துல இப்படி சொல்வான், யௌமைதீன், அந்த நாளிலே, மறுமை நாளிலே, லா தன்ஃபஉ ஷஃபாஅத்து, ஷஃபாஅத் பிரயோஜனம் தராது, இல்லா மன் அதீன லஹு, யாருக்கு பிரயோஜனம் தரும்னா இல்லா மன் அதீன லஹு, எவருக்கு அல்லாஹ் அனுமதித்தானோ, இவர் போய் பரிந்துரை செய்யலாம், ஆனா இவருக்காண்டி பரிந்துரை செய்யலாம் என்று அல்லாஹ் யாருக்கு அனுமதித்தானோ, லஹுர் ரஹ்மான், அந்த ரஹ்மான், அந்த அருளாளன், அந்த அல்லாஹ் யாருக்காக வேண்டி அனுமதித்தானோ ஷஃபாஅத் செய்வதற்கு, அவர்தான் பரிந்துரை செய்ய முடியும். வரதிய லஹு கௌலா, யாருடைய சொல்லை அல்லாஹ் புரிந்து கொண்டானோ, புரிந்து கொள்வானோ, யாரை திருப்தி கொள்வானோ, யாரை பற்றி திருப்தி கொள்வானோ, அவருடைய ஷஃபாத் நாளை பிரயோஜனம் அளிக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டினான். இதை விட ஒரு முக்கியமான வசனம் என்ன சொன்னா, வகம் மின் மலக்கின் ஃபிஸ் ஸமாவாதி, வானத்திலே எத்தனையோ மலக்குமார்கள் இருக்கிறார்கள், ஆனால் லா துக்னி ஷஃபாஅத்தும், அவருடைய பரிந்துரை நாளை மறுமையிலே பிரயோஜனம் அளிக்க போவதில்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஷையன், எந்த பரிந்துரையும் பிரயோஜனம் அளிக்கவில்லை, இல்லா மின் பாதி அன் யாதன அல்லாஹ், அல்லாஹ் அனுமதிச்சாதான் பிரயோஜனம் அளிக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய அனுமதி தேவை. ஷஃபாத் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் செய்ய முடியாது, அது மலக்கே இருந்தாலும் சரியே. லிமன் யஷா, யாருக்கு நாடுகிறேனோ, யாருக்காக வேண்டி நாடுகிறேனோ, வயரல்லாஹ், யாரை புரிந்து கொள்வேனோ அத்தகைய மக்களுக்கு மட்டுமே ஷஃபாத் செய்ய முடியும். மாணவர்களா இருந்தாலும் அவர்களுக்கு தான் ஷஃபாத் செய்வாங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த வசனத்தை வைத்து என்ன முடிவுக்கு வர்றேன்னு சொன்னா, தன்னிச்சையா யாரும் யாருக்கும் ஷஃபாத் செய்ய முடியாது. ஷஃபாத் செய்யக்கூடிய ஆளையும் அல்லாஹ் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஷஃபாத் யாருக்காக வேண்டி செய்யப்படுகிறதோ அவரையும் அல்லாஹ் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனங்கள்லாம் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் பாருங்கள், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு கட்டத்தில் இந்த ஷஃபாத்தை பற்றி விளக்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வும் தன் திருமறையில சொல்லி காட்டுகிறான், லா யம்லிகுன ஷஃபாஅத, இந்த ஷஃபாத்தை யாரும் பெற முடியாது, ஷஃபா செய்வதற்கு யாரும் உரிமை இல்லை, இல்லா மனித்தஃப இன்தர் ரஹ்மானி அஹ்தா,
அல்லாஹ்விடத்தில் எவன் உடன்படிக்கை செய்தான் மாத்திரம் மட்டுமல்ல, சொல்வது மதுரை ஆதீனம் சொல்கிறார், செயல் வடிவம் கொடுத்து நடைமுறை கொடுத்து வாழ்க்கையிலே கொண்டு வந்து மரணிக்கும் பொழுது அதே போல மரணித்தால் இவர் உடன்படிக்கை எடுத்துக்கொண்டார் ரஹ்மான் இடத்துல. இவர் ஷஃபாஅத் செய்வார். யாருக்காக செய்வார்? யார் கலிமாவோடு மரணித்தாரோ, சில பாவியாளியாக மரணித்து விட்டாரோ அவருக்காக வேண்டி செய்வார் என்பதையும் அல்லாஹ் தன் திருமறையில படம் பிடித்து காட்டும் பொழுது இப்படியும் சொல்லி காட்டுவான். வலா யஷ்ஃபஊன, ஷஃபாஅத் பிரயோஜனம் அளிக்கவே முடியாது. வலா யஷ்ஃபஊன, அவர்கள் பரிந்துரை செய்யவே முடியாது, பரிந்துரை செய்யவே மாட்டார்கள். இல்லா லிமனின் தவா, நான் யாரை புரிந்து கொண்டேனோ, யாரை திருப்தி அடைந்தேனோ, யாரை மகிழ்ச்சி அடைந்தேனோ அவர்களுக்கு தான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினான். அப்ப ஷஃபாஅத் செய்யக்கூடியவரும் தௌஹீத்வாதியா இருக்கணும், முவஹ்ஹிதா இருக்கணும், அவரும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்து இருக்கணும். யாருக்காக வேண்டி செய்யப்படுகிறதோ அவரும் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றதா இருக்கணும். இது நான் சுயமா கையில மடியிலிருந்து போடல, அல்லாஹ்வே தன் திருமறையை சொல்றான். வலா யம்லிகுல் லதீன யதுஊன மின் தூனி ஷஃபாஅத, அல்லாஹ் அன்றி யாரை அழைத்தார்களோ அவர்களுக்கு ஷஃபாஅத் செய்ய முடியாது. யாருக்கு ஷஃபாஅத் செய்யலாம் சொன்னா, இல்லா மன் ஷஹித பில் ஹக்கி, ஹக்கை கொண்டு யார் சாட்சியம் சொன்னாரோ, சத்தியத்தை கொண்டு யார் சாட்சியம் சொன்னாரோ, சுருக்கமா சொன்னா யார் ஏகத்துவவாதியா இருக்காங்க. இந்த ஏகத்துவத்தெல்லாம் காற்றோட பறக்கிறது. கொள்கை குர்ஆன் ஹதீஸ் என்று பேசியவர்கள், முன்னாலும் பின்னாலும் பேசியவர்கள், அந்த சபையிலே இருந்தவர்கள், அதற்கு பொறுப்பாளராக இருந்தவர்கள் வழி தடுமாறியவரோடு கூட்டு வைக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே தண்டனை காத்துக் கொண்டிருக்கிறது. ஹக்கை சொல்வதற்கு உயிரையே நாங்கள் மாய்ப்பதற்கு தயாரா இருக்கக்கூடிய மக்கள் தான் உண்மையான தௌஹீத்வாதியா இருக்க வேண்டும். யாரும் தேவை, எவரும் தேவை, கூட்டம்தான் தேவை என்று சொன்னால் நரகத்தினுடைய படுகொலியை தான் சந்திப்பார்கள். பணக்காரர்களா இருக்கலாம், செல்வந்தர்களா இருக்கலாம், செல்வாக்குள்ளவர்களா இருக்கலாம். ஆனால் சகோதரர் சிந்திக்க வேண்டும், கொள்கை என்பது நமக்குள்ளே நிர்வாக ரீதியான கருத்து வேறுபாடு வந்தாலும், நான் பெரியவன் நீ பெரியவன் என்று வந்தாலும், கொள்கையை விட்டுவிட்டால் நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே, அல்லாஹ்வுடைய தர்பாரிலே கடுகளவு கூட உங்களுக்கு மரியாதை கிடைக்காது என்பதுதான் நான் சொன்ன அனைத்து வசனங்களும் உங்கள் கண் முன்னால் தெரிய வேண்டும். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷஃபாஅத்தை இப்படி வைத்திருக்கிறான். இந்த அடிப்படையில் தன்னிச்சையாக என் உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட செய்ய முடியாது. அல்லாஹ்வே நான் ஷஃபாஅத் செய்கிறேன் என்று ரசூல் எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. நீங்க பார்க்கலாம், அல்லாஹ்வின் திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்காக வேண்டி அந்த ஷஃபாஅத் செய்யக்கூடிய உரிமை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல கேளுங்கள் என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஷஃபாஅத் என்பது அல்லாஹ் அதிகாரம் உள்ளவன், அல்லாஹ் கையில ஆட்சி இருக்கிறது, அல்லாஹ் மிகப்பெரிய மன்னாதி மன்னனாக இருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், உள் நபியே இந்த மக்கள் மத்தியிலே பிரகடனம் செய்வீர்களாக, லில்லாஹி அல்லாஹுக்கே சொந்தம், அஷ்ஷஃபாஅத்து ஜமீஆ அனைத்து பரிந்துரையும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். ஒரு ஃபார்மாலிட்டி தான் இவருக்கு செய்யுங்கன்னு சொல்லி சொல்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கு ஒரு ஷஃபாஅத் செய்ய போறாங்க. அதற்கு ஷஃபாஅத்துல் உதுமா என்று சொல்வார்கள், ஷஃபாஅத்துல் குப்ரா என்றும் சொல்வார்கள். மிகப்பெரிய ஷஃபாஅத். உங்களுக்கு தெரிஞ்ச பிரபல்யமான ஹதீஸ், பல்வேறு கட்டத்திலே பல்வேறு நேரத்தில் நீங்க தெரிந்திருப்பீர்கள். நாளை மறுமையிலே எல்லோருமே கேள்வி கணக்கிலே விசாரணைக்காக நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் விசாரணை செய்யல, விசாரணைக்காக நிக்கிறோம். அவ்வளவு மக்களும் நிப்பாங்க, வேர்வைகள் ஓடும், சூரியன் தலைக்கிட்டே வந்துவிடும். அந்த சூரியனுடைய வெப்பத்தினாலையும் வேர்வையுடைய வெப்பத்தினாலையும் இருளினாலையும் ஒருவருக்கொரு முட்டி மோதி கொண்டு அந்த கஷ்டம் தாங்க முடியாமல் அல்லாஹ் இடத்துல பரிந்துரை பேசி, இந்த இடத்துல இருந்தா தள்ளி போயாவது விசாரணை வைக்க மாட்டான் அல்லாஹ் என்று நமக்கு மத்தியே நாமே புலம்பக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு நன்மாற்றா போவோம் என்ற சம்பவம் உங்களுக்கு தெரியும். புகாரில நீண்ட நெடிய ஹதீஸ், முஸ்லீம்ல நீண்ட நெடிய ஹதீஸ். இதை பார்க்காத ஒரு முஸ்லிமே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு பிரபல்யமான சம்பவம். சுருக்கமா சொல்லுவோம். அந்த முதலாக நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போவோம், அவங்க தான் நம்ம வாப்பா, அவன் தான் நமக்கு தந்தை, அவன் தான் நமக்கு தகப்பனார் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் இடத்துல ஷஃபாஅத்துக்காக வேண்டி போகும்பொழுது அல்லாஹ்வுடைய கையால், அல்லாஹ் அவன் கையாலே அவரை படைத்தான். அவருடைய அல்லாஹ் அவருக்கு மிகப்பெரிய சிறப்பை கற்றுக் கொடுத்தான், எல்லா வஸ்துக்களுடைய பெயரிலையும் கற்றுக் கொடுத்தான் என்றெல்லாம் பல பிரபல்யமான சம்பவம்.
அவங்கள்ட்ட போனோடனே என்ன தகப்பன தானே போகணும், அந்த உரிமை என்ற அடிப்படையில் போறோம். அவங்க சில காரணங்களை சொல்லி ஒதுங்கிடுறாங்க. இப்படியாக ஒவ்வொரு நபிமார்கள்ட்டையா நம்ம என்ன செய்யணும் போறோம். ஒவ்வொருவருமே தத்தமது காரணத்தை சொல்லி அல்லாஹ் இடத்துல நான் நெருங்க முடியாது என்ற அடிப்படையில் போகிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இடத்துல போறோம். பெரிய நபி, உன்னதமிக்க நபி, பல்வேறு வருடங்களாக வாழ்ந்த நபி. அவங்கள்ட்ட போனோம்னு சொன்னா அவங்களும் சில தவறுகளை சொல்லி அல்லாஹ் இடத்துல போய் நான் பரிந்துரை பேசுவதற்கு தகுதி உள்ளவன் அல்ல, இந்த நேரத்தில் அல்லாஹ் எப்படி அவன் கோபம் கொண்டு இருப்பான் எனக்கு தெரியாது என்ற அடிப்படையில் அவங்க ஒதுங்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போறோம், நம்முடைய தந்தை என்ற அடிப்படையில் போறோம். அவங்களும் சில காரணங்களை சொல்லி எனக்கே பயமா இருக்கு, அச்சமா இருக்கு, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, அல்லாஹ்வுடைய முகம் இன்று கடுமையான கோபத்தில் இருப்பான் என்ற அடிப்படையில் ஒதுங்கி கொள்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து அவங்கள்ட்ட போனா அவங்களும் ஒதுங்கிறாங்க. ஈசா கிட்ட போனா அவங்களும் பல காரணங்கள் சொல்லி ஒதுங்கிறாங்க. இறுதியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போங்க, ஏன்னா அவங்க காரணம் சொல்ல முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான் மா தகத்தம் மின் தன்பிக வமா தஅக்கர், முன்பின் பாவம் எல்லா பாவத்தையும் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ் சொல்றான். அதனால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகுதி உள்ளவங்க போன உடனே ரசூலாட்ட போறோம். என்ன போறோம்னா விசாரணை நடக்கல, அதுக்கு முன்னாலே பெரிய கஷ்டம், அதுக்கு முன்னால சூரியன் வெப்பம் தாங்க முடியல, அதுக்கு முன்னால ஒருவரோடு மோதி கொள்கிறோம், ஒருவரோடு வேர்வையோடு முட்டி மோதி கொண்டு இருள மூழ்கி கொள்கிறோம். அல்லாஹ் விசாரணை கேட்கறது ஒழுங்கான இடத்துல வச்சு கேட்கறதுக்காக வேண்டி அல்லாஹ்விட திருத்துவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் முறையிடுறோம். ரசூலுல்லாஹ் அப்படியா எல்லாரும் நம்ம பரிந்துரை செய்யணும்னு சொல்லல. உடனே அல்லாஹ்வுடைய திருத்துவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்தில் அவனுடைய தர்பாரில் சஜிதால விழுறாங்க, அல்லாஹ் போல்றாங்க. எந்த அளவுக்கு போற்றி போல வேண்டுமோ, எடுத்தவனே தான் கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை, எந்த அளவுக்கு போற்றி போல வேணுமோ அந்த அளவுக்கு போற்றி போல. நீங்க துவா கேட்கும் போது கூட முதல்ல அல்லாஹ் போனது தான் கேட்கணும், அல்லாவே அத்தாயத்தான் கேட்கக்கூடாது. அவனை எந்த மாதிரி எல்லாம் புகழ வேண்டுமோ அந்த அளவுக்கு உச்சக்கட்டத்தில் புகழ்ந்த பின்னால் தான் கோரிக்கையை வைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து யா அல்லாஹ் நீ ஷஃபாத் தான் என்று கேட்கல, உடனே சஜிதால விழுறாங்க. அந்த மக்களுடைய கஷ்டத்தை போக்கு என்ற அடிப்படையில் சஜிதால விழுறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ப சொல்றான் இர்ஃபா ரஸக மின சுஜூத், யா முஹம்மத், முஹம்மது அவர்களே சஜிதால இருந்து உங்க தலையை உயர்த்துங்க. குல் நீங்க ஏதாவது சொல்லுங்க, இஸ்மா நான் செவிதாழ்த்தி அல்லாஹ்வாயே நான் கேட்கிறேன், சல் எதனாலும் கேளுங்க, துஅத்தா கொடுக்கப்படுவாய், அதாவது இஸ்ஃபா நீங்க பரிந்துரை செய்யுங்க, துஷஃபா பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொன்ன உடனே இந்த கஷ்டத்தை மக்களுக்கு போக்கும்படி அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க. அல்லாஹ் அதுக்கு பின்னால வந்து கொஞ்சம் விசாலமாக்கி வச்சு தீர்ப்பை வழங்குறான் என்ற செய்தியை நீண்ட நெடிய ஹதீஸா பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஷஃபாத் செய்ய போறாங்க, எல்லாருக்கும் செய்வாங்க. அப்படி ஒரு உரிமை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அடுத்து இந்த ஷஃபாத்து கூட தகுதி உள்ளவங்களா நம்ம இருக்கமா சிந்திங்க. ஏண்டா யாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காத ஒரு கேள்வியை அபூ ஹுரைரா கேட்டார்களாம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மன் அஸாதுன் நாஸி பி ஷஃபாஅத்திக, உயிரிலும் மேலான கர்மணி ரசூலுல்லாஹ் அவர்களே நாளை மறுமையிலே உங்களுடைய ஷஃபாஅத்துக்கு தகுதி உள்ள மனிதர் யாராக இருக்க முடியும் என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லும்போது சொல்கிறார்கள், அபூ ஹுரைராவே இந்த கேள்வியை எந்த சஹாபாக்களும் கேட்டதே இல்லை, யாரும் கேட்டிருக்கவும் முடியாது, உங்களை தவிர நீங்க யாரும் கேட்கவும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டீர்கள் என்று அபூ ஹுரைராவை பாராட்டும் பொழுது எப்படி பாராட்ட தெரியுமா? மறுமையின் மீது தேட்டமும், அல்லாஹ்வுடைய ஞானத்தின் மீது நுட்பமும், கல்வி மார்க்க கல்வி மீது ஆசை. உலக கல்வியை சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, படிச்சுக்கிட்டே போவோம். காரணம் என்ன? தீனாரும் திர்ஹமும் மாலும் கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது. அதனால மறுமையின் மீது தேட்டம் இருப்பதன் காரணமாக, மார்க்க கல்வியின் மீது பற்று இருப்பதன் காரணமாக, ஆசை இருப்பதன் காரணமாக கேட்டீர்கள். எந்த சஹாபாக்கள் இந்த மாதிரி கேட்கவே இல்லை உம்மை தவிர என்று ரசூல் பாராட்டி விட்டு சொன்னார்கள். அழகா சொன்னார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், யார் லா இலாஹ இல்லா சொன்னானோ, லா இலாஹ இல்லாத எல்லாரும் சொல்றீங்க, சொல்லிட்டு தான் ரசூல்லாட்ட போய் துஆ கேட்கறீங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிட்டு தான் ரசூல் உதவி செய்யுங்கன்னு சொல்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி தான் கபர்ல போய் முட்டுறாங்க. இதா யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உறுதியோட வாழ்க்கையை நடத்தி காட்டினார்களோ, ஏகத்துவத்துடைய தென்றலாக வாழ்ந்தார்களோ, குர்ஆன் சுன்னான் பிரகாரம் வாழ்ந்தார்களோ, ஷிர்கின் நிழல் இல்லாமல் கூட வாழ்ந்தார்களோ, ஷிர்கின் சாயல் இல்லாமல் கூட வாழ்ந்தார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் என்னுடைய ஷஃபாத் மறுமையில கிடைக்கும். மின் கல்ப் ஹாலிஸம் மின் கல்பி, உள்ளத்திலிருந்து அவர் வந்து இருக்க வேணும். வெளியே ஒன்னும் உள் தோற்றம் ஒண்ணு வெளி தோற்றம் இருந்ததுன்னு சொன்னா நிச்சயமாக உருப்பட முடியாது. இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. இந்த சபையிலும் இருப்போம், இது ஏகத்துவத்தை பேசக்கூடிய சபை, பல முரணான கொள்கையோடு இருப்பாங்க, அவங்களும் இருப்போம் சொன்னா
நபியுடைய ஷஃபாத்துக்கு நிச்சயமாக பாக்கியம் பெற்றவர்களாக ஆக முடியாது நான் சொல்லல. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை புகாரி முஸ்லிம் போன்ற நூல்கள் வழியாக அறிய முடியும் என்பதையும் இந்த தருணத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் மட்டும் ஷஃபாத் செய்யலங்க. அல்லாஹ் நாடினா அதுக்கு தகுதியுடையவராக இருந்தா நாமளும் சிலருக்கு ஷஃபாத் செய்வோம். அதனால ஷஃபாத் தான் கேட்கக்கூடாது. யா அல்லாஹ் ஷஃபாத் செய்யக்கூடிய மக்களாக எங்களே ஒருவரை ஆக்கிவை, பிறருக்கு நாங்க ஷஃபாத் செய்யணும். அந்த அளவுக்கு எங்களை இறைச்சம் உள்ளவர்களாக, தக்வா உள்ளவர்களாக, முவஹிதீன்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக எங்களே அவுலியா ஆக்க முடியும் அல்லாஹ்வால். நீங்கள் அப்படி நடந்தால் நாம் நடந்தால் என்பதை புகாரி முஸ்லிம் போன்ற நூல்கள் வழியாக அறிய முடிகிறது. நாளை மறுமையில நம்மோடு தொழுதிருப்பார்கள். இப்போ நிறைய பேர் இருக்காங்க, தொழுதிருப்பார்கள். நம்மோடு ரமதான் மாதத்திலே நோன்பு வைத்திருப்பார்கள். நம்மோடு கண் விழித்து வணங்கியிருப்பார்கள். நம்மளோடு நல்லறங்கள் செய்திருப்பார்கள். அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல போய் சொல்லுவோமா, நாம சொர்க்கவாசியா இருந்தா, அல்லாஹ்வே ரப்பனா என்னுடைய இறைவா, இஹ்வானுனா எங்களுடைய சகோதரர்கள் இவர்கள் எல்லாம், அல்லதீன கானு யுஸல்லூன எங்களோடு ஜும்மா தொழுதார்கள், எங்களோடு ஐவேளை தொழுகை தொழுதார்கள், வயசூமூன மஅனா எங்களோடு ரமலானை நோன்பு நோற்றார்கள், எங்களோடு இருந்து சஹருடைய உணவை அருந்தினார்கள், வயஅமலூன மஅனா எங்களோடு நல்லறங்கள் செய்தார்கள். அப்படி இருந்து நரகத்துக்கு போய் விட்டார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர மாட்டாயா என்று கேட்பார்களே, அத்தகைய மாமனிதர்கள் நாமும் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசிக்க வேண்டும். எனவே உடனே அல்லாஹ் சொல்வான், நாம் சொர்க்கவாசியா இருந்தால் நல்லவர்களா இருந்தால் என்று சொல்வான். ஃபயகூலுல்லாஹ், அல்லாஹ் சொல்வான், இதுஹபு போங்க போங்க, உங்க சகோதரனா உங்க நண்பர்னா போங்க. ஃபமன் வஜத்தும் ஃபீ கல்பிஹி மிஸ்கால தீனாரின் மின் ஈமானின், ஈமான்ல ஒரு தீனார், தீனார் அந்த நோட் அல்ல, ஒரு பொற்காசு அளவுக்கு ஒரு தீனுடைய கல்பில ஈமான் இருந்தா அவரை வெளியெடுத்துருவாங்க. எல்லாத்தையும் தூக்க முடியாது நண்பர்கள் சொல்லிட்டு அவங்க போவாங்க. சொர்க்கவாசிகள் நரகத்துக்குள்ளே போறாங்க. நரகத்துக்குள்ள போகும்போது அல்லாஹ் தான் அவங்க சேஃப்டி கொடுக்குறான். இன்னைக்கு தீ ஒரு பில்டிங்ல வேகமாக எரியுது என்று சொன்னால் உள்ள பூந்துடுறாங்க சேஃப்டியான உடைய போட்டு. அது இந்த துனியாவால முடியுதுன்னு சொன்னால் வல்லமை மிக்கவனும் மாண்பு மிக்கவனும் அந்த அல்லாஹ் சொர்க்கவாசிகளை நரகத்தில் நுழைய சொல்றான். நரகம் தீண்டுவது ஹராமாகி விடுகிறது என்றால் இவர்கள் எல்லாம் நல்லவர்கள். அதனால உள்ள போய் எடுக்கிறார்கள், தெரிந்தவர்களை எடுக்கிறார்கள். அல்லாவே சொல்றான், அவங்களுக்கு சொர்க்கவாசிகளுக்கு நரகம் மேனியில படாது, அந்த அளவுக்கு பாதுகாப்பா போவார்கள் என்று அல்லாஹ் சொல்லினான். யாரு நரகத்துல ரொம்பவும் லேசான வேதனை பெறுறாங்க அவங்களதான் தூக்க முடியும். நண்பர்னா எல்லாத்தையும் தூக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில வரக்கூடிய செய்தி, முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, வபாதும் அது உذிப ஃபின்னார் இலா கதமி, அவருடைய பாதம் நரகத்துல கிடக்குது. நரகத்துல தான் பாதம் தான் கிடக்குது, மத்ததெல்லாம் வெளியே தான் நிக்கிறாரு. அப்படிப்பட்டவரா இருந்தா வெளியே கொண்டு வந்துருவாங்க. இன்னும் சிலரை வெளியே கொண்டு வருவாங்க. இலா அன்சாஃபி சாத்தை, கெண்டை கால் வரைக்கும் தான் நரகம் போயிருக்கு. கெண்டை கால்னா கரண்டை காலுக்கு மேல முட்டுக்கால் கீழே, அந்த அளவுக்கு தான் நரகம் தீண்டிருக்குன்னு சொன்னா அவங்கள கொண்டு வந்துருவாங்க. அவங்கள கொண்டு வந்துட்டு அல்லாஹ்வோட உதவியால் சொர்க்கத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. அதுபோல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அனுமதியோட கொண்டு வந்த பின்னால இன்னும் அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்க. போங்கப்பா, இதுஹபு போங்க. யார் யாரெல்லாம் நிஸ்ஃபு தீனார், அரை தீனார் அளவுக்கு ஈமான் இருக்குன்னு சொன்னா அவனையும் தூக்கிட்டு வாங்க. உங்க சகோதரர்கள் தான் சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் ஒரு சான்ஸ் தான், பாவியலுக்கு ஒரு சான்ஸ் தான். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருந்ததோ அவரை நீங்க வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது நல்லவர்கள் வெளியே கொண்டு வர்றாங்க, நபிமார்கள் வெளியே கொண்டு வர்றாங்க, மலக்குமார்கள் வெளியே கொண்டு வர்றாங்க. நரகத்துல போய் நல்ல மூமின்கள் வெளியே கொண்டு வர்றாங்க. கடைசியில கொஞ்சம் பேர் கிடக்குறானா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பார்த்துட்டு ஃபயகூல் ஜப்பார், ஜப்பார் சொல்கிறான், அடக்கி ஆள்வானா அல்லாஹ் சொல்கிறான், பத்தியத் ஷஃபாத்தி, என் பரிந்துரை தேவை. நரகத்துல கையை விட்டு அல்லாஹ் அல்றான். அப்படியே ஒரு கூட்டம், கொஞ்சம் கொஞ்சம் ஈமான் தொங்கிட்டு இருக்கக்கூடிய கூட்டம், ஈமான் சொன்னால் ஏகத்துவவாதியா இருந்து அமல் செய்யாமல் போனவர்கள், அப்படி விலகிக் கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு. அதுபோல குராபாத்தா இருந்தால், கபர் வணங்கியா இருந்தால், ஷிர்க் வைத்திருந்தால் அவங்களுக்கு தான் நடக்கவே நடக்காது. அவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளியே கொண்டு வரக்கூடிய காட்சியை புகாரி என்ற பெருநூலிலே பார்க்கிறோம் என்று சொன்னால் இது அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். நபிக்கும் கொடுத்தான். நபி அவர்களுக்கு ஷஃபாத் கிடைக்கிறது சாதாரணம் அல்ல சகோதரர்களே. பெருமானார் சொன்னார்கள், லிகுல்லி நபியின் தாவத்துன் முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒரு விட்டோ பவர் உள்ள பவர் சக்தி வாய்ந்த துஆவை அல்லாஹ் கொடுத்தான். கஷ்டமான நேரத்திலே, துன்பமான நேரத்திலே, ஆபத்தான நேரத்திலே, கோர விபத்து நடக்கக்கூடிய நேரத்திலே கேட்டால் அது பதிலளிக்கப்படும். அப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் உண்டு. அல்லாஹ் விசேஷமாக கொடுப்பான், பிரத்தியமாக கொடுப்பான். ஆனா எனக்கும் தந்தான்,
பாருங்க அவன் கருணையை பாருங்க. ஒயின்னி இக்தபது தஅவதி ஷஃபாஅத்தல் உம்மத்தி யௌமல் கியாமா, கியாமத் நாளில் என்னுடைய சமுதாயத்திற்கு பரிந்துரை செய்வதற்காக வேண்டி உலகத்தில் துஆவை கேட்காமல் வைத்தேன் என்று சொன்னால் அந்த நபிக்கு எந்த அளவுக்கு நன்றி கடனா இருக்க வேண்டும் என்பதையும் மறுபக்கம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அத்தகைய நபியுடைய ஷஃபாஅத் நமக்கு கிடைக்க வேண்டும் சொன்னால் ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு கட்டத்தில் சொல்லி காட்டுறாங்க. அந்த கட்டம் தான் பிரதானமான கட்டம். முஅத்தின் பாங்கு சொன்னவா அதே மாதிரி நீங்களும் சொல்லணும். பாங்கு சொல்லி முடிஞ்ச பிறகு ஒரு துவாவை கேட்க சொன்னாங்க. அந்த துவாவுக்கு முன்னால ஸலவாத் ஓதிட்டு கேட்கணும். நம்ம ஊர்ல உல்டா பாங்கு, நம்ம தமிழ்நாட்டில் இங்கெல்லாம் தமிழ் பேசணுமா அங்க மார்க்கத்தில் அத்திர குத்திரதான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. பாங்கு சொல்றதுக்கு முன்னால ஸலவாத் சொல்றது அது ஒரு பெரிய பிதாத் பாவம். பாங்கு சொல்லியதுக்கு முன்னால ஸலவாத் சொல்றது கிடையாது. அல்லாஹ் ரப்ப ஹாதி தாவத்தாமா நேரா அடி. எந்த குர்ஆன் சொல்லி கொடுத்தது, எந்த நபி சொல்லி கொடுத்தார்கள், எந்த சஹாபாக்கள் சொல்லி கொடுத்தார்கள், எந்த இமாம்கள், எவ்வளவு இல்லை இவன் இஷ்டம். எனவே மேட் இன் இந்தியா. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஸலவாத் பாங்கு சொல்லியதுக்கு முன்னால ஸலவாத் ஓதுங்க, ஒரு துஆவை கேளுங்க. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா, பரிபூர்ணமான அழைப்புக்கு சொந்தக்காரனே, நிரந்தரமான தொழுகைக்கு சொந்தக்காரனே, எங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஸீலா என்ற பதவியை கொடுப்பாயாக. வபஅஸு மகாமம் மஹ்மூதா, போலுக்குரிய இடத்துல அனுப்புவாயாக. அந்த போலுக்குரிய இடம் தான் நாளை மறுமையில தட்டி தடுமாறி இருக்கும்போது எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்கிறீர்கள் என்று எல்லா நபிமார்களையும் போகிறோமே, அவங்க மட்டும் கை கரம் தருகிறார்களே, அந்த இடம் தான் மக்காமே மஹ்மூத் என்று விளக்கம் தரக்கூடிய மாமேதிகள் இமாம் புகாரி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு ஷஃபாத்துக்கு தகுதி உள்ளவன் ஆகணும்னு சொன்னா தௌஹீது வாதியாம் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த துஆவையும் நாம் ஓத வேண்டும், பொருள் தெரிந்து ஓத வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் அந்த ஒரு கட்டத்தில் சொல்றாங்க. அது எல்லாமே நீங்க ஷஃபாத்தை தேடிக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. ஷஃபாத்து செலவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவர் தௌஹீது வாதியா இருக்கட்டும், ஈமான் அவர் இடத்துல உள்ளத்துல இருக்கட்டும், அவர் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றட்டும், சிலவங்களுக்கு ஷஃபாத்தே கிடையாது. போங்கடா மூதேவிகளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதாவது முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருகிறது, புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருகிறது, பாபுல் குலூல், மோசடி என்ற பாடம் வருகிறது. மோசடி செய்தவர்களுக்கு ரசூலுல்லாஹ் ஷஃபாத் செய்ய மாட்டாங்க. நீங்க உண்மையான முட்டி அல்லாஹ் தொழுதுதான் சரி, நோன்பு வைத்தான் சரி, நீங்க மார்க்கத்தை பின்பற்றிதான் சரி, மோசடி செய்தவர்களுக்கு ரசூலுல்லாஹ் ஷஃபாத் செய்ய மாட்டாங்க. நீங்க பாக்குறோம் நில மோசடி, பல பித்தலாட்டங்கள், பல பொய்கள் எல்லாம் தொழிலில் நிறைஞ்சிருக்குது. அத்தேவர்களுக்கு ஷஃபாத்தே கிடையாது. பயந்து கொள்ளுங்க, எவ்வளவு அமல் இருந்து என்ன செய்ய முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியலிட்டு சொன்னார்கள். எப்படி சொன்னார் என்று சொன்னால், நாளை மறுமையிலே யா முஹம்மதே என்ற இடத்துல வந்தாதீங்க, வந்துட்டு என்னை காப்பாத்துங்க, அக்ஸினி யா முஹம்மத், எனக்கு உதவி செய்யுங்க என்று வந்துடாதீங்க. எப்படிப்பட்டவர்களாக? ஆட்டை திருடி, ஒட்டகத்தை திருடி, மாட்டை திருடி, இப்படியே ரசூலுல்லாஹ் பட்டியலிடுறாங்க. அதுபோல ஆடைகளை திருடி, சுருக்கமா நேரமா இருக்கனால அப்படி சொல்றேன், ஆடைகளை திருடி, இது போல வந்து இன்னும் சொல்ல போனா பொற்காசுகளை திருடி, நம்ம ரூபாய் திருடி வச்சுக்கிடுவோம். இத மாதிரி திருடிட்டு வந்து இன்னும் சொல்ல போனா ஒரு ஆத்மாவை அநியாயமாக கொன்று என்னிடத்துல உதவி செய்யுங்க, அக்ஸினி என்னை காப்பாத்துங்க யா முஹம்மது என்று என்னுடைய சமுதாயமா இருந்தாலும் வந்துடாதீங்க, ஒன்னும் ஒரு பேருக்கும் ஒரு உதவியும் செய்ய முடியாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை முஸ்லிம் என்ற ஷரீஃபில் பார்க்கிறோம். இன்னைக்கு செருப்பு திருறவங்க வந்து பள்ளிவாசல்லே வந்து நம்மளோட தொழுது செய்யக்கூடிய காட்சி நம்ம நாட்டில் பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் அப்ப தொழுது என்ன ஃபாயிதா, இறைச்சம் இருந்து என்ன ஃபாயிதா, ஒரு ஏகத்துவாதியா இருந்து என்ன ஃபாயிதா? அப்படி உங்க இடத்துல வந்து மோசடி இருக்குமையானால், நில மோசடி இருக்குமையானால், வியாபார கொடுக்க வாங்கல மோசடி இருக்குமையானால், பித்தலாட்டங்கள் இருக்குமையானால், திருட்டு பொருளை சாப்பிட்டால், ஹராமான பொருட்களை சாப்பிட்டேனால், மறுமையில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் ஷஃபாத்தை செய்ய மாட்டா என்ற செய்தியையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு கூட்டம் எப்படி கிடக்குது தெரியுமா? நான் சொல்ற மாதிரி திங்கட்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை இரவு மாவட்டத்துக்கு கலெக்டர் இருக்க மாதிரி அந்தந்த ஊருக்கு பிரபல்யமான அவுலியா இருப்பார், இது சந்தேகமே இல்லை. அங்க போய் தவம் கடந்து தொழுகை என்ன தேவையில்லை, நோன்பு என்ன தேவையில்லை, ஜகாத் என்ன தேவையில்லை, ஹஜ் என்ன தேவையில்லை, தர்மம் என்ன தேவையில்லை, நாங்கள் பிதாத்துவாதியா இருப்போம், நாங்கள் ஷிர்க்வாதியா இருப்போம், நாங்கள் ஹத்தம் ஓதுவோம், நாங்கள் மௌலிது ஓதுவோம், கபூர்லே நிரந்தரமா இருப்போம், எங்களை பெருமானார் காப்பாற்றுவார்கள், இந்த நாதாக்கள் காப்பாற்றுவார்கள், இந்த அவுலியாக்கள் காப்பாற்றுவார்கள் என்று சொன்னால் இத்தகைய சண்டாளர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் செய்ய மாட்டார்கள் என்ற செய்தியை கூட புகாரி என்ற பெருநூலிலே பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்ட்ட எப்படி துஆ கேளுங்க, ஷஃபாத்தை கேட்காதீங்க. யா அல்லாஹ், உன்னுடைய கருணையினால் எவ்வளவு பேரை மன்னித்து விடுவாயே, தீமைகள்லாம் நன்மையா ஆக்கி விடுவாயே. குர்ஆன் வசனம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. எவ்வளவு பேரை மன்னித்து விட்டுவாயே, எவ்வளவு பேரையும் கண்டும் காணாம விடுவாயே, அத்தகைய கூட்டத்தில் எங்களை சேர்ப்பாயாக
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, சஹாபாக்கள் ஆர்வம் வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சமுதாயம், உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம், 70,000 பேர் நாளை சொர்க்கத்தில் நுழைறாங்க. எப்படி நுழைறா தெரியுமா? பிகைரி ஹிசாபின், கேள்வி கணக்கு இல்லாமல், வலா அதாபின், எந்த விதமான தண்டனை இல்லாமல் 70,000 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திலே சொர்க்கத்தில் நுழைறாங்க. நம்ம சஹாபாக்கள் நினைச்சாங்க அவங்க யாரா இருக்க முடியும்? சஹாபாக்களா இருக்க முடியும். இப்படி பேசிக்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்க, இஸ்லாத்திலே பிறந்து இஸ்லாத்திலே வாழ்ந்து இஸ்லாத்தின் பிறகு மௌத்தான அப்படி இருக்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாருடைய காதுக்கு எட்டுகிறது. பெருமானார் சொல்கிறார், இப்படி இப்படி நீங்க வியாக்கியானம் கொடுக்கிறீங்களா? அல்ல, நான் சொல்கிறேன், அல்லாஹ் எனக்கு அறிவித்து தருகிறான். லா யர்கூனே லா யஸ்தர்கூனே, அவர் ஓதி பார்த்திருக்க மாட்டாங்க, தங்களுக்கும் ஓதி பார்த்திருக்க மாட்டாங்க, பிறருக்கும் ஓதி பார்த்திருக்க மாட்டாங்க. ஓதி பார்ப்பது மார்க்கத்தில் ஹலால், அனுமதிக்கப்பட்டது. நோய் வந்தா நமக்கு ஓதி பார்த்துக்கலாம், சில சூறாக்களை கொண்டு ஓதி பார்த்துக்கலாம், பிறருக்கும் முடியாட்டா ஓதி பார்க்கலாம். இந்த ரெண்டு வேலையும் செய்திருக்க மாட்டாங்க. தங்களுக்கும் ஓதி பார்த்திருக்க மாட்டாங்க, பிறருக்கும் ஓதி பார்த்திருக்க மாட்டாங்க. உலாயத்தை தையரூன, சகனம் பார்க்க மாட்டாங்க. கால் தட்டிட்டா திரும்ப உள்ளவா, பூனை குறுக்க போச்சா திரும்ப உள்ளவா, இப்படியே பார்க்க மாட்டாங்க. எந்த சகனமும் பார்க்க மாட்டாங்க. வலா ரப்பிய தவக்கலூன், தங்களுடைய இறைவன் மீதே நம்பிக்கை வைத்திருப்பார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில், இப்படி ஷஃபாத் இல்லாமல் மாலை மறுமையிலே அல்லாஹ்வுடைய கருணையினால் சொர்க்கத்துக்கு போகிறான் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த சபையில் இருந்த உக்காஷா தோழர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, அதுல்லாஹ் லி அன் யஜாலனி மின்ஹும், அவர்களை என்னை ஒருவனா ஆக்குவதற்கு அல்லாஹ்விடம் நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்று சொல்லும் பொழுது, அந்த மின்ஹும், அல்லாஹ் உன்னை அப்படி ஆக்குவான் என்று பெருமானார் சொன்னார்கள். பின்பு பொழுது உக்காஷா முந்திவிட்டார் என்று சொன்னார்கள். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, முதல் தரத்திலே முதல் மார்க்கிலே 100க்கு 100 எடுக்க வேண்டும் நினைங்கள். ஷஃபாத்துக்குரியவர்கள் ஃபெயிலானவர்கள். அந்த பாஸ் மார்க்கு தான் ஷஃபாத்தை அல்லாஹ் வைத்திருக்கா என்பதை ஒப்பற்ற தலைவர் உயிரில் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பிலிருந்து விளங்க முடியும் என்பதையும் விளங்கிக் கொண்டு, எனவே அருமையான பெரியவர்களே சகோதரர்களே, மார்க்கம் எதை சொல்கிறதோ அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய மக்கள் ஆக்க வேண்டும் என கூறி முதல் உரை நிறைவு செய்த வாஹிதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபி அஜ்மஈன். அம்மா பஅத், ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் அல் ஃபுர்கான் மஜீத். பாசத்துக்குரிய சகோதரர்களே, ஷஃபாஅத்துடைய அந்த தலைப்பிலே, ஷஃபாத் நாளை மறுமையிலே ஷிர்க்குவாதிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றும் சில வசனத்தை பார்த்தோம். ஏகத்துவவாதிக்கு மட்டும்தான் அல்லாஹ் அவனுடைய அனுமதியோடு அந்த ஷஃபாத்தை வைத்திருக்கிறான். யாரை அல்லாஹ் புரிந்து கொள்கிறானோ அவர்தான் ஷஃபாத் செய்ய முடியும். யாரின் மீது அல்லாஹ் புரிந்து கொள்கிறானோ அவருக்காக தான் கேட்க முடியும் என்பதையும் இவள் நேரம் உள்ள சாராம்சமா பேசிய சாராம்சமா இருக்கிறது. எல்லோருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கேட்ட உடனேயே எல்லா நபிமார்களும் கைவிடக்கூடிய நேரத்தில் என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நமக்காக வேண்டி மகாமே மஹ்மூதா என்ற அந்த புகழுக்குரிய இடத்துல இருந்து ஷஃபாத் செய்கிறார்கள் என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஷஃபாத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல கேட்க முடியாது, சாஷ்டாங்கத்தில் தான் விழுவார்கள் என்பதையும் இந்த நல்ல தருணத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற பிரகாரம் வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஷஃபாத் கிடைக்கும், ஒரு காஃபிருக்கோ ஒரு முஷ்ரிக்கின்கோ கிடைக்காது என்பதையும் இந்த தருணத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இறுதியாக இந்த ஷஃபாத் அல்லாஹ் ஏன் வைக்க வேண்டும், எதற்காக வேண்டி வைக்க வேண்டும்? ஏன்னு சொன்னா, நல்ல மக்களை கண்ணியப்படுத்தணும், ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்தணும், நபிமார்களை கண்ணியப்படுத்தணும், மலக்குமார்களை கண்ணியப்படுத்தணும், நல்லவர்கள் வலிமார்கள், வலிமார்கள் சொன்னா நீங்க விளங்கிக் கொள்ளணும், வலிமார்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்கள் சாலிஹீன்கள், இவர்களை கண்ணியப்படுத்தணும். அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பதவியை நாளை வைத்திருக்கிறான். ஷஃபாத்துக்கு தள்ளப்படுவர்கள் யார் என்று சொன்னால் பெரும்பாவிகள் என்பதையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஷஃபாத்தை இல்லாமலும் அது போகக்கூடிய நல்லவர்களும் இருக்கிறார்கள். அத்தகைய பட்டியலை நம்மை ஆக்கி வர வேண்டும் என கூறி என்னுடைய குத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.